பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. மகிஷாசுரன் கடும் தவம் கிடந்தான். அவனுடைய தவ வலிமையை கண்டு மகிழ்ச்சி அடைந்து பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார். எந்த தேவர்களாலும் அவனை கொல்ல முடியாது என்ற வரத்தையும் அவன் பெற்றான். மூவுலகையும் அழிக்கும் அளவுக்கு சக்தி பெற்ற ஒரு கொடுங்கோலனாக அவன் மாறினான். தேவர்களை மட்டுமே வணங்குவீர்களா பொருட்களை? இனி நீங்கள் என் பாலங்களை தான் வணங்க வேண்டும். எங்களால் முடியாது. வணங்குவதற்கு நீ எங்கள் இறைவன் அல்ல. அப்படி என்றால் சப்தமடியுங்கள். மகிஷாசுரன் தேவலோகத்தையும் விட்டு வைக்க மாட்டான் என்று அவர்களுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அவனுக்கு சக்தி அளித்தது அந்த இறைவன் என்றாலும் அவனை அழிக்கும் சக்தி அந்த தேவர்களுக்கு இல்லை என்று அவர்களுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அச்சமயம் நாரதமுனி அவர்களுக்கு உதவி செய்ய வந்தார். நாராயண நாராயண, 33 கோடி தேவர்களின் சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டிக் கொண்டு ஒரு தேவியை உருவாக்குங்கள். அந்த தேவியால் மட்டுமே மகிஷாசுரனை அழித்து உலகையும் காப்பாற்ற முடியும். நாராயண நாராயண. நாரதர் முனிவரின் ஆலோசனைப்படி தேவர்கள் அனைவரும் தவம் இருக்க துவங்கினர். இதன் பலனாக அற்புத பொலிவுடன் ஒரு தேவதை தோன்றினாள். சக்தி வாய்ந்த அந்த தேவியின் பெயர் சண்டிகா தேவி. தேவியார் தனது அவதாரத்தின் நோக்கமான மகிஷாசுர வதம் எனும் தனது குறியை நோக்கி புறப்பட்டார். உன் முடிவு நெருங்கிவிட்டது. அவமானத்தால் ஆத்திரமடைந்த மகிஷாசுரன் அவளை நோக்கி வரைந்தான். தேவியின் கதையை முடிக்க மகிஷாசுரன் முடிவு செய்தான். மகிஷாசுரன் தன் படைகளின் உதவியோடு அவளை அழிக்க சென்றான். ஆக்ரோஷமான அந்த யுத்தத்தில் மகிஷாசுரனின் படை மடிந்தது. இறுதியில் மகிஷாசுரன் மட்டுமே எஞ்சி இருந்தான். எனது சகோதரரை இந்த நிலைமைக்கு உள்ளாக்கினவங்க நான் விட மாட்டேன். இது சத்தியம் சத்தியம். இந்த விவசாயிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். எனது ராஜ்யத்தில் அரசரையும் மற்றவர்களையும் விட விவசாயிதான் சிறந்தவர். மிக்க நன்றி அரசே, நன்றி. அமைச்சர் சக்கரவாள், இது போன்ற புகார்கள் இனி எழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தங்களின் ஆணை அரசே. அதிசயம். நீதியை காக்கும் நமது அரசருக்கு இணையாக இதுவரை நான் யாரையும் சந்தித்ததில்லை. உண்மைதான். நமது அரசர் பாண்டியனின் முன்னோர்கள் மரணத்திலிருந்து தப்பிப்பதற்காக சோழ பாண்டியர்களின் யுத்தத்தின் போது மதுரையில் இருந்து இங்கு வந்தவர்கள். அவர்களுக்கு இங்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்ட போது அந்நாட்டை அவர்கள் சொந்த நாடு போல் கருதுவார்கள் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் நம் அரசருக்கு பின் பந்தளத்தை யார் ஆழ்வார்கள்? என்னால் அதை நினைத்து கூட பார்க்க இயலவில்லை. அரசருக்கு பின் பந்தளத்தை ஆள ஒரு வாரிசை அரசனுக்கும் அரசிக்கும் இறைவன் அருள வேண்டும். எனக்கு என்னவோ நாளுக்கு நாள்
நமது திட்டங்களை நிறைவேற்றுவது கடினமாக தெரிகிறது. பொறுமையாக இருங்கள் அமைச்சரே. இல்லை இல்லை மகாராஜா, கேலி செய்கிறாயோ? இல்லை. அரசருக்கு பின் ராஜ்யத்தை ஆள யார் இருக்கிறார்கள்? நீங்கள் தான் அடுத்த அரசர். நமது அரசிக்கு குழந்தை உருவாகாமல் இருக்க நமது திட்டத்தின்படி அவர்களுக்கு மருந்து கொடுக்கிறீர்களா? நிச்சயமாக அமைச்சரே. அரண்மனை சமையல்காரன் நமது பணியை செய்து விடுவார். புதிய அரசரான பிறகு என்னை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் தான் அமைச்சராக இருப்பேன். நிச்சயமாக வைத்தியரே. உங்களை போன்று ஒரு புத்திசாலி எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் வைத்தியரே. குழந்தை பாக்கியம் இல்லாத என்னை விட்டு விடுங்கள். நீங்கள் வேறொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை தேவி, அந்த நினைப்பை நீ விட்டுவிடு. அரசே, உங்களுக்கு பிறகு இந்த பந்தளம் ராஜ்யத்தை யார் ஆழ்வார்கள்?